ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் பேசுகிறப்ப முடிக்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும், இந்த மாதிரியான சென்டென்சஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷுட் பி யூஸ் பண்ணி சொல்லணும். இங்கே இருக்கிற சென்டென்சஸ் பாருங்கள். டிக்கெட் எடுக்கப்பட வேண்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், அந்த பாதைகள் மூடப்பட வேண்டும், கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ஷுட் பி யூஸ் பண்ண போகிறோம். பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வேர்ப், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை வரணும். அந்த வேர்ப் எந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ். இப்போ இந்த டேபிள் பாருங்களேன். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்மில் பாருங்கள், டூ, ஸ்பீக், ஈட், இந்த வார்த்தையெல்லாம் வேர்ப்ஸ், எல்லாமே வேலையை குறிக்கும் வார்த்தைகள். டூ அப்படின்னா செய்கிறது, ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது, ஈட் அப்படின்னா சாப்பிட்றது, வாக்னா நடக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். டூ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் டிட், ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்போக். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சிருக்கணும். இதைத்தான் நம்ம V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிட்றதுக்கு ஈட். ஈட் அப்படிங்கிற வேர்ப் மட்டும் தெரிஞ்சுக்கிறக்கூடாது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈட், ஏட், ஈட்டன், இந்த மாதிரி சொல்ல தெரியணும். இப்போ நம்ம ஷுட் பி யூஸ் பண்ணுறோம். அந்த பி அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். அதாவது ஷுட் பி டன், ஷுட் பி ஸ்போக்கன், ஷுட் பி கிவன், ஷுட் பி டேக்கன், இந்த மாதிரி வரணும். ஸோ பிக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், டிக்கெட் எடுக்கப்பட வேண்டும். இந்த சென்டென்ஸ் நம்ம எழுத போகிறோம், ஷுட் பி யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இதுக்கு உண்டான வார்த்தைகள் டிக்கெட் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கேன், டேக் எடுக்கிறதுக்கு அந்த வார்த்தை கொடுத்துருக்கேன். டிக்கெட் ஷுட் பி டேக்கன், அந்த டேக் அப்படிங்கிற வார்த்தை டேக்கன் அப்படின்னு மாறிடுது. ஸோ பிக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டேக். டிக்கெட் ஷுட் பி டேக்கன். இது செய்யப்பட வேண்டும். இட், இது செய்கிறதுக்கு இங்கிலீஷில் டூ. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஷுட் பி யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது செய்யப்பட வேண்டும். இட் ஷுட் பி டன். இந்த டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டூ. டூ, டிட், டன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். பதில் குறிக்கப்பட வேண்டும். ஆன்சர் நோட், குறிக்கிறதுக்கு நோட். ஸோ அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆன்சர் ஷுட் பி நோட்டட், பதில் குறிக்கப்பட வேண்டும். நோட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நோட்டட். அந்த பாதைகள் மூடப்பட வேண்டும். தி வேஸ், அந்த பாதைகள் மூடுறதுக்கு க்ளோஸ். ஷுட் பி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. த வேஸ் ஷுட் பி க்ளோஸ்ட். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். எ சான்ஸ், ஒரு வாய்ப்பு. கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ். ஷுட் பி யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த கண்டிப்பாக அப்படிங்கிறது அந்த ஷுட். த ஷுட் பி. எ சான்ஸ் ஷுட் பி கிவன். இரவுக்குள் இது முடிக்கப்பட வேண்டும். நைட்டுக்குள்ளே இதை கண்டிப்பாக முடிக்கணும். இட் கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன், பிஃபோர் நைட். இப்போ அந்த ஷுட் பி யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் நைட். பிஃபோர் அப்படின்னா அதற்குள், அதற்கு முன்னால். ஸோ இரவுக்கு முன்னால் இது முடிக்கப்பட வேண்டும். கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். கேட்குறதுக்கு லிசன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது காதால் கேட்குறது. அதே மாதிரி ஹியர், HEAR, அதுவும் கேட்குறது. இங்கே வந்து ஆஸ்க் அப்படிங்கிறது கேள்வி கேட்குறது. ஸோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க், இதை வச்சு ஷுட் பி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் ஷுட் பி ஆஸ்க்டு. ஆஸ்க் பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்க்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்க்டு. சாவிகள் கொண்டு வரப்பட வேண்டும். கீஸ் கொண்டு வர்றதுக்கு பிரிங். இப்போ ஷுட் பி யூஸ் பண்ணுங்கள். பிரிங் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. கீஸ் ஷுட் பி brought, சாவிகள் கொண்டு வரப்பட வேண்டும். கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். கொஸ்டின் கமா ஆன்சர்.
2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். should be யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கொஸ்டின் should be answered. பதில் சொல்கிறதுக்கு ஆன்சர். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் answered. அவர் கவனிக்கப்பட வேண்டும். அவர் என்ன பண்ணுறாருன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த he watch இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி should be யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். he should be watched. watch அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் watched. ஸோ கண்டிப்பாக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத should be யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.